Hi friends, welcome back to our channel AL Foodology. இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எறா வச்சு ஒரு பகோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எறா எடுத்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அதில் மிக்சிங்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், இது மூணும் சேர்த்து நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய எறா தான் கிடைக்கும்ன்றவங்க பெரிய எறாவை சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி அதில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த எறாவில் எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லாமே ஊறும். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்குவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் கழித்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க எறாவை ஃபுல்லாக வறுக்காமல் லைட்டாக அந்த எறாவில் இருக்கிற தண்ணி சுண்டுற அளவுக்கு ஆஃப் ஃப்ரை பண்ணிக்குவோம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக மட்டும் அந்த தண்ணி விடுற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணல, சும்மா லைட்டாக அந்த தண்ணி விடுற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அதை எடுத்துக்குவோம், தண்ணி விட்ட பிறகு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஃபைன் சாப்பாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் சேர்த்துக்கணும். ஏன்னா எறாக்கு வந்து ஜீரகம் சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். ஜீரகத்தூளுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வேணான்றவங்க அதை விட்டுருங்க. அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த எறாவில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க எறாவை ஆஃபாக ஏற்கனவே வறுத்து வச்சுருப்போம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சிங்கில் வெங்காயத்தோடு நல்லா சேர்த்துக்கிட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்குறோம், அதனால் உப்பு அதிகமாகிடக்கூடாது. அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பகோடாக்கு போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோடு சேர்த்து ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பகோடா போடுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தூவி போடுங்க. பஜ்ஜி மாதிரி மொத்தமாக போட்டுறக்கூடாது. பகோடாக்கு போடுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தூவி போடுங்க. ஆயில் ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது போட்டதுக்கப்புறம் எறா போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம எறா ஆஃப் குக் பண்ணதுனால சீக்கிரமாக எறா வெந்துடும். இப்போ மாவும் வெங்காயம் இதெல்லாம் மட்டும்தான் வேகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பகோடாக்கு போடுற மாதிரி லைட்டாக தூவி தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நிறையா ஆயில் ஊற்றி போடுறவங்க, ஃபுல்லாக சேர்த்து போடுறவங்க அப்படியே உடனே வெந்துடும். மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க, கறியிட போகுது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும். எறாவும் நம்ம ஹை ஹீட்டில் வச்சா ரொம்ப அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் ஓவர் குக்கில். அதனால் லைட்டாக மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது, அதனால் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ பகோடா ரெடியான பிறகு இதை எடுத்துடலாம். எண்ணெய் ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். நான் வந்து இப்போ இன்னொரு பேட்ச் போட்டிருக்கிறேன், அடுத்த பேட்ச் போட்டு வறுத்துன்னுக்கிறேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். உள்ளே பாருங்கள் நல்லா வெங்காயம், நம்ம போட்ட வெங்காயம், இது மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்குது. உள்ளே எறாவும் நல்லா இருந்துருக்கு, சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி வேணுன்றவங்க கொத்தமல்லி தனியாக சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை.
பாருங்கள் பகோடா பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும்